Hey, this is Venkat for venkatfin.com. I have severe shoulder pain today. I don't know why. பேசவே முடியாத அளவுக்கு எனக்கு வலிக்குது. பட் தென் இன்னைக்கு கன்சல்டிங் பண்ண சம்மன் கால் மீ ஃப்ரம் திருநெல்வேலி. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா அவங்க ஏதோ ஒரு சின்ன டயர் 2 டவுன்லேருந்து கால் பண்ணாங்க. அந்த இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ட்ரோ முடிச்சிடுறேன். திஸ் இஸ் வெங்கட். உங்களாக ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்ன் பிளான். எதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்தேங்க. அதாவது விமன் நேற்று ஓகே இதை நான் சொல்லிடுறேன். நேற்று ஒருத்தர் அவர் ஆல்ரெடி வாங்கின டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பற்றி கன்சல்டிங் பண்ணார். ப்ரைவசி பாலிசி இருக்குது, நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் மென் தான் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க விமனை வந்து நீங்களும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் ஒரு வீட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க முடியாது. ரீசெண்டாக ஒன் கேர்ள் டிட் கன்சல்டிங் ஃப்ரம் சென்னை. அந்த பொண்ணுக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் கோட்லாம் கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு என்னமோ பிடிக்க மாட்டேங்குது. பட் ஐ ரியலி லவ் திஸ் ப்ராடக்ட்டுங்க. அதுக்காக நான் நிறைய எஃபோர்ட்லாம் எடுத்தேங்க. பாருங்கள், மை அஃபிஷியல் சைட் இஸ் வெங்கட் ஃபின். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் இருக்குன்னு சொல்லிட்டு லக்ஷ்மிஃபின்.காம்னு ஆரம்பித்தேன் நான். ஃபினான்ஷியல் பிளானிங் ஃபார் விமன். அதில் வந்து ஐ ரோட் ஆர்டிக்கல் அபவுட் டேர்ம் இன்சூரன்ஸ் திஸ் திங். இதுக்கெல்லாமும் பயனில்லைன்னு தான் தோணுது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட் எடுத்து விமென்க்கும் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ரீச் பண்ணணுன்ட்டு. ஹேவிங் செட் தட், மென் ஒன்லி என்கரேஜ் விமன் டு டேக் அ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். அது நிறைய யூனிஸ் இருக்குங்க. உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் எனக்கு இந்த கைவலி தாமரையை கொண்டு வந்து இந்த அம்மா கால் பண்ணாங்க. என்னால் கன்சல்டிங் ஃபீ வாங்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லை, ஆனால் ஒர்க் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல. இவங்க ஏதோ பென்ஷன் வாங்குறான்னாங்க. எனக்குமே சரி சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலான்ட்டு என்னவான்னு கேட்டால் அவங்க எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும். நாங்கள் எடுக்க பாசிபிலிட்டிலாம் இருக்குது. அந்த பென்ஷன் கிடைக்கிறதுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி 3 மாதம் கிடைக்குமா, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு. பட் இவங்க கொஞ்சம் பசங்கள்லாம் அந்த காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு 40s இருக்காங்கன்னா 80 வயசு 85 வயசு வரைக்கும் எடுக்கலாம். அந்த ஏஜை நீங்கள் தாண்டலைன்னா பசங்களுக்கு அந்த 50 லட்சமோ ஒரு கோடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கோட் கொடுத்தேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீட்டில் அதனால தான் நிறைய ஜென்ஸுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் கரெக்டாக அந்த டேர்ம் பிளான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணி வைங்க. ஏன்னா சிங்கிள் விமன் தான் நிறைய கால் பண்ணி கன்சல்டிங் பண்ணி அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி கேட்பாங்க. என்னன்னா அந்த ஏஜில் அதுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அவங்களுக்கு மற்ற கமிட்மெண்ட்டுனால வாங்க மாட்டேங்கிறாங்க. ரீசெண்டாக பெங்களூரில் கூட ஆஃப்டர் ஹஸ்பண்ட் இஸ் நோ மோர் அந்த அம்மா கன்சல்டிங் பண்ணாங்க. ஸோ எனக்கு கை வலி இருக்கிறதுனால நான் அப்படியே ஒரு 10-20 30 மினிட்ஸே பேச வேண்டியதாக போயிடுச்சு. அந்த அம்மா வந்து என்னால் இப்போ வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க, இது எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னாங்க. ஆமாம், நீங்கள் வந்து 40s இருக்கீங்க, எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ஒரு 50 லேக் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸான ப்ராடக்ட் ஒன்று சொன்னேன். ஆனால் அதில் 50 லேக் கவர் இருக்கும்னு சொல்லிட்டு. இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நல்ல ப்ராடக்ட் தான் இது டேர்ம் இன்சூரன்ஸ். விமன் வந்து ஏன் அதை வாங்க மாட்டேங்கிறான்னு தெரியல. அட்லீஸ்ட் மென் வாங்கணும், அதுக்கப்புறம் விமன் வாங்கணும். ஒரு சில பேர் வீட்டில் அந்த மென் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஐடி ரிட்டர்ன் சரியா இல்லைன்னா அவங்க ஒய்ஃபை வாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் அந்த மாதிரிலாம் நான் ஒரு 4-5 பேருக்கு கொடுத்துருக்கேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க மாத்திரம் கன்சல்டிங் பண்ணாங்க. ஒரு 3 நாளில் எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு 3 டேஸில் அவங்க வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு 50 லேக் கவர், அவங்க ஹஸ்பண்ட் 50 லேக் கவர் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஐ ரியலி ஃப்ரம் ஹார்ட் அண்ட் சோல் இதை வந்து ஐ வாண்ட் டு டேக் இட் ஃபர்தர் டு விமன் ஆல்சோ. அவங்களுக்கு ஏன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பிடிக்கும். அஃப்கோர்ஸ் நானும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா யூடியூப்ல இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது, அதுவும் டேர்ம் இன்சூரன்ஸ் பெரிய லைஃப் கவர் பண்ணும்போது நான் வந்து விசாரிச்சுக்குவேன், அவங்க வந்து ஒரு டீசெண்டான ஃபேமிலியா, எப்படி இருக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்கிறது நானும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் அண்டர் ரைட்டிங் நம்ம பண்ணணும். வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இஷ்யூ பண்ணுவேன். ஹேவிங் செட் தட், இது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு தெரியல. பட் டுடே மார்னிங் ஐ டிட் கன்சல்டிங் ஃப்ரம் சம்மன் இன் திருநெல்வேலி. இவர் வந்து அவங்க ஒய்ஃப் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. சீஸ் ஒன்லி 20s இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு 3 crore அவர் கேட்டு வாங்கிட்டாரு. அண்ட் ஐ ஃபெல் வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரி விமென் தெம்செல்ஸ் ஷுட் கம் ஃபார்வர்ட். அதுக்கு தான் கன்சூமே பண்ணுறதில்ல. இது வந்து ஏதோ ஆண் பாவங்கிற மாதிரி மென் மாத்திரம்தான் இதை வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. இப்போ அவங்க ஒய்ஃபுக்காக இவர் தான் நான் கன்சல்டிங் பண்ணுறாரு. அந்த மாதிரி விமென் தெம்செல்ஸ் ஷுட் நோ ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன மாதிரி வாங்கி வைக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வாங்கி. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க ஜி. இந்த டேர்ம் பிளான்லலாம் அவங்களுக்கு பெருசாக ஈடுபாடு இருக்க மாதிரி தெரியல எனக்கு. அது ஏர்லி ஏஜ்லேயே எடுத்தால் இன்னும் நல்லது. பசங்களுக்கு அது அசட்டை கிரியேட் பண்ண. ஒரு பையன் இந்த வள்ளலார் இது இருக்குல்ல, அது என்ன, வடலூர், அங்கேருந்து அந்த பையன் 20s இருக்கிறாரு. அவங்க அம்மா ஒர்க் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு உங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சொல்லி டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாரு. என்கிட்ட கன்சல்டிங் மெத்தடம் பண்ணார்.
ஏன்னா அவங்க அம்மா 80 வயசு தாண்டலைன்னா அந்த 50 வச்சு அந்த பையனுக்கு போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அசெட்டை கிரியேட் பண்ணலாம். அதனால தான் வந்து நிறைய பேர் நான் வந்து 15 இயர்ஸ் இந்த வேலையை முடிங்க, ப்ரீமியம் பே பண்ணுற வேலையை முடிங்கன்னு சொல்கிறேன். அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு 85 வயசு வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கன்னு சொல்கிறேன். வசதி இல்லாதவங்க வாங்க வேண்டாம். வசதி இருக்கவங்க தாராளமாக அதோட பட்ஜெட் என்னன்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா அது ஒய் நாட் லீவ் அ விர்ச்சுவல் அசெட் ஃபார் யுவர் சில்ட்ரன். நிறைய விஷயம் வந்து என்னுடைய லாஜிக்கு சரின்னு படுது. அஃப்கோர்ஸ் நான் பட்ஜெட்டை ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் தகுதி இருக்கவங்க எடுங்க. இப்போ நான் என்னோட ரெண்டு மூணு கிளைண்ட் வந்து 96 ஏஜ் வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் 2 crore 3 crore வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக. புரிஞ்சுக்கிறாங்க. டயர் 2 டவுன்ஸில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பெங்களூரில் ஐடியில் கார்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுமே கொஞ்சம் அந்த அவங்க ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுல இருந்து குரோ ஆகி மேலே வந்திருப்பாங்க. அவங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க. மற்றவங்கலாம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு 65 வயசு வரைக்கும் வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இது வந்து ஃப்ரம் ஹார்ட் அண்ட் சோல் ஐ வாண்ட் யூ டு கம்பேர். 15 இயர்ஸில் ப்ரீமியம் பே பண்ணி முடிங்க. இப்போ நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். நான் ரெகுலர் பே ஏன் வாங்கல? நான் 15 பே தான் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுறனோ அதுதான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். என்ஆர்ஐனா 5 இயர்ஸில் பே பண்ணி முடிப்பாங்க. இந்த ரெகுலர் பேங்கிறது வந்து வசதி இல்லாதவங்க பண்ணுறது. அது எல்லாருமே ஆப்ஷனாக எடுத்துகிட்டு நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல. 20 வருஷம் கழிச்சுட்டு ஐ டோன்ட் நோ ஹவு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா நான் ஐ வாஸ் இந்த ஐடி செக்டார் ஒரு தேர்டு பர்சனாக தான் இந்த இண்டஸ்ட்ரியை நான் பார்ப்பேன். ஏதோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனே நான் பார்க்க மாட்டேன். நான் எந்த கம்பெனியும் நான் பெருசாக நம்ப மாட்டேன். கரெக்டாக டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டீங்களா, ஹெல்த் செக்அப் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி கரெக்டாக டேட்டாவை சொல்லிட்டோமான்னு பார்த்து நான் செய்வேன். ஹேவிங் செட் தட் ஐ எம் டேக்கிங் எஃபர்ட்ஸுங்க விமனுக்கும் இந்த இடத்த கொண்டு போகணுன்ட்டு. பட் மென் தான் அதை வந்து நிறையா விரும்பி என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒய்ஃபுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களும் மென் தான் வந்து பார்த்து செய்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் பார்த்து செய்கிறாங்க. சிங்கிள் விமன் தயவுசெய்து இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இது நல்ல ப்ராடக்ட் தான். என்னால் ஒரு வெப்சைட் தான் பண்ண முடியும் விமனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? ஐ டோன்ட் ஹவ் மச் வேண்ட் வித் டு கோ பியாண்ட் திஸ். அவ்வளோதான். Okay, again, coming back to my Kaivali part, I don't know. This is severe for me, so I think I will get healed soon. நானா மனசுல என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஒன்லி வென் யூ ஹாவ் சம் பெயின், பெரிய வியாதியாக இருக்கக்கூடாது. ஒரு சில நேரம் ஒரு சில சின்ன சின்ன பெயின் நம்ம லைஃப்பில் வரும்போது தான் மற்றவங்க கஷ்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் பெயின் இஸ் ஆல்சோ எசென்சியல் இன் லைஃப்னு நினைக்கிறேன். உதாரணம், இன்னைக்கு இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் ஒருத்தர் நெஞ்சு வலி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கல. அது வந்து எனக்கு ரொம்பவே அதை என்னை பாதிச்சிருச்சு. ஸோ இது எகெயின் அடுத்த 6 மாதம் கழிச்சு அப்ளை பண்ணோம். ஸோ இது வந்து இந்த இன்சூரன்ஸ் டொமைனில் இருக்கும் போது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு பேசும்போது கூட அந்த ஃபேமிலி பற்றி நம்ம பெருசாக நம்ம கேட்க மாட்டோம். இன்சூரன்ஸ் டொமைனில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தட் வே ஐ ஃபீல் ஹாப்பி இன் அ வே. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. நல்லா இருங்க.